உங்க பல்லவன் போக்குவரத்து கழக பஸ் பண்ண வேலையை பாத்தீங்களா? இப்படி செஞ்சா நாங்க எப்படி சார் ஆபீஸ் போறது? உங்க பஸ் டிரைவர்ல கொஞ்சம் மெதுவா ஓட்ட சொல்ல மாட்டீங்களா? சார், மெதுவா போனாலும் திட்டுறீங்க, ஃபாஸ்டா போனாலும் திட்டுறீங்க. உங்க மேல சேத்த வாரி இறைச்சதுக்கு பல்லவன் மட்டுமா பொறுப்பு? ரோட்ல பள்ளத்தை நோண்டிட்டு அதை சரியா மூடாம போனா தண்ணி தேங்கித்தானே சார் நிக்கும். நீங்க பள்ள நோண்ட டிபார்ட்மெண்ட் போய் கேட்டு பாருங்க. பள்ள நோண்டது யாரு? எந்த டிபார்ட்மெண்ட்? 4-5 டிபார்ட்மெண்ட் நோண்டறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எதுக்கும் மின்சார வாரியத்துல இருந்து ஆரம்பிங்க. மன்னிக்கணும் சார், நீங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல பிரேக் டவுனே இல்ல, மின்சார வாரியம் பல்ல நோண்டவே இல்ல. நீங்க எதுக்கும் குடிநீர் வடிகால் வாரியத்தை கேட்டு பாருங்களே. தம்பி, ஏற்கனவே புழநேரியில தண்ணியே இல்ல. நாங்களே திருவான்மையூர்ல இருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை லாரியில அங்கங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் கிரவுண்ட்ல நாங்க போட்ட பைப் லைன்ல தண்ணி போயே 2 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு நாங்களே கவலைப்பட்டு இருக்கோம். அப்புறம் நாங்க எதுக்கு தோண்டணும்? நாங்க தோண்டவே இல்லையே. நீ எதுக்கும் PWD ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்க தம்பி. பள்ளத்தை தோண்டது யாருன்னு எனக்கு தெரியாது சார். சம்பந்தப்பட்ட கிளார்க்கு பிரசவ லீவ்ல போயிருக்காங்க. நீங்க எதுக்கு அடுத்த வாரம் வாங்க. பிரசவ லீவ்ல போனா அந்த சீட்டுக்கு வேற யாரையும் போட மாட்டீங்களா? சார், போஸ்டிங் போடணும் சார். ஆனா போடவர் கேஷ் லீவ்ல போயிட்டாரு. என்னங்கடா அராஜகமா இருக்கு? உங்க சூப்பரண்ட் எங்க? அவர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரணும். சூப்பரண்ட் சிக் லீவ்ல போயிருக்காரு சார். நீங்க மட்டும் எதுக்கு ஆபீஸ் வந்தீங்க? லீவ் போட வந்த மாட்டிக்கிட்டேன். சார், சார், ஆபீஸுக்கு போற ஒரு சிட்டிசனோட நிலைமையை பாத்தீங்களா சார்? பல்லவன் சேத்த வாரி அடிச்சுட்டு போயிட்டான். பல்லவன் ஆபீஸ்ல போய் கேட்டா MESல போய் கேட்க சொல்றாங்க. MESல போய் கேட்டா PWDல போய் கேட்க சொல்றாங்க. PWDல போய் கேட்டா மெட்ரோ ஓட்டர்ல போய் கேட்க சொல்றாங்க. என்ன இப்படியே போட்டோ எடுத்து போடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். மிஷின் ஓடுறதுனால காது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பல்லவன் நல்லவனா? நல்லவன் இல்ல சார், பல்லவன். பல்லவன். ஓ, வல்லவனா? வல்லவன் இல்ல சார், பல்லவன். பல்லவன். ஓ, பல்லவனா? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு, போய் பாருங்க. அட போங்கப்பா. பாரிஜாதா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நம்ம விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லையா? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. எங்க அப்பா என் தோலை உரிச்சிடுவாரு. அப்ப நம்ம காதல்? நீ ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தாதான் நடக்கும், இல்லன்னா அம்பேல். எங்க அப்பா தான் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னேன்ல. இதோ பார், உங்க வீட்டுல பெரியவங்க யாருக்கிட்டையாவது நம்ம காதலை பத்தி சொல்லி அவங்களா என் வீட்டுக்கு வர மாதிரி வந்து, இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கானாமே, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை கொடுத்து அந்த ரூட்ல வர சொல்ல. முதுகிலும் இல்லாம என்னையே காதலிச்சிங்க. காதல்ங்கிற உணர்ச்சியை தூண்டுறது எலும்பில்ல பாரிஜாதம், நரம்பு. நான் BSc ஜியாலஜி. பேத்தாலஜி. அண்ணே, காஃபி. எங்கேயாவது சண்டைக்கு போறியா? இல்லையே அண்ணே. பின்ன ஏன் பாவாடி தூக்கி சொல்லிட்டு இருக்க? வாச தெளிச்சு கோலம் போட்டேன். ஏன் பாவாடி இறக்கி விட்டா கோலம் போட முடியாதா? ஏதாவது வேலை செய்யணும்னா பொம்பளைங்க உடனே எல்லாத்தையும் வாரி வயசு தூக்கி சொல்லிருப்பீங்களா? கண்டவங்க உங்க காலை பார்க்கணும், அதானே? கன்னி பொண்ணுனா கணுக்கால் தெரியக்கூடாது. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரெட்டை பின்னல் போட்டுக்காத, கொண்டைதான் போட்டுக்கணும்னு. இந்த வயசுல எப்படி என்னை கொண்டையெல்லாம் போட்டுக்கிறது? இந்த வயசுல தான் கொண்டை போட்டுக்கணும். கண்ணாடி மாட்டிக்கணும், எலுமிச்சம்பழ சைஸுக்கு பெருசா பொட்டு வச்சுக்கணும். வயசு பசங்க பார்த்தா அப்படியே வாந்தி வரணும். உன்னை இன்னொருத்த கையில புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வேணா செஞ்சுக்க. பாப் வெட்டிக்க, லிப்ஸ்டிக் போட்டுக்க, ஸ்கர்ட் மாட்டிக்க, பவுடர் டப்பா அப்படியே தலையில கவுத்துக்க. எவன் வேண்டான்றான்? ரோடா ஏரியாவா வயசு பசங்க வாயில சிகரெட்டும் கையில சீப்புமா அலையறத பார்த்தா வயிற்றுல புளிய கரைக்குது. அவங்களுக்குன்னு ஒரு புரியாத பாஷை. மச்சி, என்ன கண்ணு, ஐட்டம், கேஸ், மச்சுக்கன்னு ஜகா வாங்குது, டாவு காட்டுது. பொண்ணு ஒல்லியா இருந்தா குச்சி ஐஸ், குண்டா இருந்தா கோன் ஐஸ். இந்த நாடு உருப்படாது. சின்னனே, காஃபி. அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
ஒவ்வொரு வாரமும் பத்திரிகை வந்த உடனே அதுல இந்த பூவிழி ராசனோட புது கவிதை ஏதாவது வந்திருக்கான்னு பாக்குற ஒரு சின்ன கூட்டமே தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்கள ஏமாத்தக்கூடாது. இந்த வாரத்துக்கு வேண்டிய புது கவிதையை நான் இன்னும் எழுதல. உடனே எழுதி ஆகணும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடே பத்திக்கிட்டு இருந்தா கூட என்னால ஒரு டம்ளர் தண்ணி கூட விட முடியாது. தள்ளு தள்ளு. பாரிஜாதம் பாரி. எஸ், பிடிச்சிட்ட. பாரி பாரி. பாரினிலே கதிரவன். பிடிச்சிட்ட. பாரினிலே கதிரவன் காரினிலே வரும்போது அம்மா அம்மா சின்ன காஃபி குடிக்கல, இது கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வரேன். ஐயோ, இது நான் கலந்த காப்பிடி. உங்க அப்பா தான் என் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. 12 வருஷமா இந்த நரக வேதனையை தான் அனுபவிக்கிறேன். வழக்கம் போல நீயே உங்க அப்பாவுக்கு தனியா காப்பி கலந்து கொண்டு போய் கொடு. நைஸா இதே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். வேண்டாண்டி, அப்புறம் இந்த வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும். பாக்கலாமே. அப்பா காஃபி. என்னமா இது? நான் 600 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 800 ரூபாய் செலவழிச்சேன். 800 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1000 ரூபாய் செலவழிச்சேன். 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1200 ரூபாய் செலவழிச்சேன். இப்ப நான் சோலையா 1600 ரூபாய் வாங்குறேன். 1800 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்கேன். ஏமா உன்னால துண்டு விழாமையே பட்ஜெட் போட முடியாதா? நீ பேசாம நிதி மந்திரி ஆயிட வேண்டியதானே? என்ன என்னப்பா பண்ண சொல்ற? விலைவாசி எல்லாம் விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு. விலைவாசி ஏன் ஏறுது? கவர்மெண்ட் ஆபீஸ்ல 20 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்தா இங்க டீ கடையில ஏன் 10 பைசா விலை ஏத்துறான்? இதெல்லாம் யார் கேக்குறது? நாம தான் கேட்கணும். அடிக்கடி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல, இப்ப எவன் தான் எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு. கண்டவன் நிக்கிறான். அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க, பூனைக்கு ஓட்டு போடுங்கிறான். அப்ப யானைய மாதிரி மண்டை மட்டும் ஆட்டக்கூடாது, கிழிகிழின்னு கிழிக்கணும். அடுத்த தடவை கிழிக்கிறப்பா. கிழிச்ச நீ நிர்வாகம் பண்ணது போதும், இனிமே நான் பாத்துக்கிறேன். இன்னில இருந்து வீட்டு நிர்வாகம் என் கையில. ஐயோ, நிர்வாகத்தை மாத்திட்டானே, நிர்வாகத்தை மாத்திட்டானே. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? மாட்டிக்கிட்டேன். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்டயாவது பேசலாமா? அடிப்பாடி இவ ஒண்ணு. நிர்வாகம் என் கையிலேயே இருக்கும்னு நினைச்சு சில தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ திடீர்னு நிர்வாகத்தையே மாத்திட்டான். அரிசிக்காரனுக்கு 400 ரூபாய் பாக்கின்னு எழுதியிருக்கேன். அது 400 ரூபாய் இல்ல, 600 ரூபாய். இதே மாதிரி பால்காரன், மளிகை சாமா எல்லாத்துலயும் சிக்கல் இருக்கு. அவங்க கிட்ட இவன் நேர்ல பேசிட்டான்னா நான் மாட்டிக்குவேன். அதுக்கு என்னமா செய்ய போற? பழக்கம் போல யாருக்கும் தெரியாம இருக்கிற கொஞ்ச நஞ்ச சாமானையும் மார்வாடி கடைக்கு தானம் எழுதிட வேண்டியதுதான். என்ன பாக்குற? இப்படித்தான் 12 வருஷமா இழுத்து பிடிச்சு இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. தலைவரே, இங்க இருக்க. உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா? ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது, யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படையக்கூடாது. ஐயா, உங்க வெத்தலை வாக்கு பொட்டி கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? அதுலதான் விஷயமே இருக்குங்க. பச்சையப்பா ஐயா, உனக்கு வெத்தலை வாக்கு போடுற பழக்கம் உண்டா? உண்டுங்க. போட பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் எப்படிங்க வெத்தலை பாக்கு போடுறது? உன்னோட பொஞ்சாதி சமாச்சாரமே பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் என்னப்பா மரியாதை? போடுப்பா. சரிங்க, போடு. போட்டுக்கிட்டியா? இப்போ நீ போட்டுக்கிட்ட வெத்தலையோட நிறம் பச்சை, பாக்கோட நிறம் கருப்பு, சுண்ணாம்போட நிறம் வெள்ளை. இத மூணையும் சேர்த்து போட்டு நீ மெல்ற. இப்போ உன் நாக்குல பச்சை வந்தாலும் சரி, கருப்பு வந்தாலும் சரி, வெள்ளை வந்தாலும் சரி, நான் ஒத்துக்குவேன். இத தவிர வேற ஏதாவது நிறம் வந்தது, உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மெல்றா கண்ணா, மெல்றா கண்ணா, மெல்றா. அரே அரைக்கா நிலத்துல வருஷம் பூரா 3 பேர் எப்படி சாப்பிடுறது? தண்டத்துக்கு ஊரை சுத்த வேண்டியது, பொழுது கழிக்க வேண்டியது, 3 வேளை மூக்க பிடிக்க திங்க வேண்டியது, காலை நீட்டி படுத்து கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. இந்த மாதிரி துப்பு கட்ட மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டனா? ஏமா அப்பாவை எப்ப பார்த்தாலும் திட்டுற? நீ வயசுக்கு வந்து 7 வருஷமாச்சு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு இந்த ஆம்பளைக்கு என்னைக்காவது தோணுச்சா? இப்படியே ஊரை மேய்ஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஏ குருவி, சிட்டுக்குருவி, ஏ எவடி எவடி எவடி, வாடி வாடி, தாடி தாடி. இப்ப என்ன பாட்டு? அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி ஒரு பொம்பளை ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தா.
அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டை தான் பாடினாரு. ஒரு எதிர்பார்ட்டு வந்தது, ஒரு பொண்ணு வந்தா, அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது. என் வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன். ஏ குருவி, சிட்டு குருவி. கிண்டலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி லெட்டர் போட்டிருக்கு. என்னடி இது? உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும், உடனே புறப்பட்டு வா புவனேஸ்வரி. அவ்வளவுதான் எழுதிருக்கு? மொட்டையா எழுதிருக்கு? உடனே துப்பு தொலைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இத பாருங்க, 300 ரூபாய் பணம் தரேன். உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல 2வது பையன் பூவிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ 2ல 1 பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூரா கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? சார், கண்டுபிடிச்சிட்டேன் சார், கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வாரமா மண்டையை உடைச்சுக்கிட்டு கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஊரார் பார்த்த கோலம், உடையவன் பார்க்காத கோலம், அது விதவை கோலம் சார். சபாஷ். ஒரு பெண்ண ஊர்ல யார் வேணாலும் விதவை கோலத்துல பார்க்கலாம், ஆனா அவ புருஷன் மட்டும் பார்க்கவே முடியாது. எப்படி சார்? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? கைய கொடுங்க. மண்டைய உடைச்சுக்கிட்டதுல ஒரு தில் இருந்ததா? இருந்தது சார். அப்போ இன்னொரு வாரம் மண்டைய உடைச்சுக்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன் சார். அடுத்ததை கேட்கலாமா? கேளுங்க சார் ப்ளீஸ். ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம், அது என்ன? கேள்விய நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண்ண இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்துல பார்க்கல, ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்தான். அது என்ன கோலம்? உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம். சோ, ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம். ஓகே? சரகமணி, சரகமணி. என்னப்பா மாமா? ஏண்டா சரகமணி, கண்ட கண்ட தெரு நாயெல்லாம் ஏண்டா என் வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறது? அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரா முதல்ல அவனுக்கு வர சொன்னது? நான் வரல. என் தங்கச்சி லெட்டர் போட்டு தான் வந்தேன். எங்கடா என் தங்க? புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, புவனா, பூவி, பூவு குட்டி, பெரிய பாசமலர் சிவாஜி, சாவித்ரி. என்னம்மா, எப்படி இருக்க? சௌக்கியமா? என்ன, உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியுமில்ல, அப்புறமும் ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தான் இங்க வந்து அவமானப்படுற? என்னம்மா அப்படி சொல்ற? நீ லெட்டர் போட்டு தானே நான் வந்தேன். லெட்டரா? நானா? நான் லெட்டர் எதுவும் போடலையே. மறுபடியும் நாடகம். அண்ணனும் தங்கையை சேர்ந்தாலே ஊழல், குழப்பம், செல்லுமுது திருத்தம். ஏமா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் போய் சொல்லுவேனா? நான் உன் லெட்டர் பார்த்துட்டு தான் கிளம்பி வந்தேன். எங்க அந்த லெட்டர் காட்டு. ஏமா, நான் இன்டர்வியூக்கா வந்திருக்கேன். கையோட லெட்டர் எடுத்துட்டு வரேன். சொந்த தங்கச்சியை தரமா பார்க்க வந்திருக்கேன். அப்பா, இது காஃபி கூட இல்ல, தண்ணி தான். மாமாவை குடுக்கல, வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் குடுக்கறேன். குடுக்கலாமா? குடுத்து தொலை. ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும்.
நீ அந்த டம்ளரை ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும். சரிப்பா. இந்த அம்மா வரேம்மா புவனேஸ்வரி. நேர பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போறேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போய்கிட்டே இருக்கு, எப்ப நல்ல வழி காட்ட போறேன்னு அவரையே கேக்குறேன். எங்க போறேன்? பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு. எங்க வேணா போய் தொலை. பாரிஜாதம், உன்னை நான் இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். இல்லம்மா, பொம்பளைங்களுக்கு எல்லாத்துலயுமே வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட். உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, தைரியத்திலயும் சரி. இல்லைன்னா உங்க அப்பாவோட ஜென்ம பகருக்கு எனக்கு நீ லெட்டர் போடுவியா? அதுவும் உங்க அம்மா பேரை வச்சு எழுதி. தப்பா மாமா? தப்பே இல்லம்மா. 2 குடும்பத்துக்கும் மறுபடியும் கனெக்ஷன் ஏற்பட வேணாமா? அப்ப தானமா உன் அண்ணன் 2 பேர்ல யாராவது ஒத்தனைக்கு என் பொண்ணை நான் தள்ளி விட முடியும். அது சரி, உன் ஆளோட பேர் என்ன? வெங்கடாச்சலம். என்ன தொழில் பண்றாரு? சொந்தமா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா யாரு? அப்பா பேரு சிவஞானம், புலி வியாபாரம். அம்மா பேரு அலமேலு. இதை தவிர அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை. அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேதவாக்கு. வெரி குட், வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பையங்கன்னா அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும், அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும். இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு. ஆனா இவரோட அப்பாவுக்கு தான் இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவை ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது. அதான் இவரோட தாத்தா தன்னோட 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தாத்தா சாகிறதுக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல போக்குவரத்தே இல்ல. ரொம்ப வீம்பு பிடிச்ச தாத்தாவா இருப்பார் போல இருக்க. ஆமா, அந்த தாத்தாவோட பேர் என்ன? ஆலோல சிங்கம். ஆலோல சிங்கமா? ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு. அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி. தேசிய உணர்வு ரொம்ப உண்டா. ஓஹோ, நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா? இத வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்குறேன் பாரு. இனிமேதான் உன் தாய் மாமனோட சாமர்த்தியத்தையே நீ புரிஞ்சுக்க போற. பையன் விலாசம் என்னடா? புளியங்கொட்டை எப்படி இருக்க? சௌக்கியமா? புளியங்கோட்டையா? யார் புளியங்கோட்டை? நீதான். உன்னை வித்தா புளியங்கொட்டை கூட தேராதான். நான் சொல்லல, உங்க அப்பா திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை சிவஞானன் பேர சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறார், புளியங்கொட்டைன்னு தான் கூப்பிடுறார். இந்த யார் நீங்க? அந்த வாழைப்பழத்தை கொடு, அந்த வாழைப்பழத்தை கொடுங்க. உன்னை பாக்குறதுக்கு வேலை மெனக்கட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன் பாரு. என் புத்திய ஜோட்டால அடிக்கணும். என்னமா அலமேல சௌக்கியமா? எப்படி இந்த புளியங்கொட்டையோட குடும்பம் நடத்துற நீ? கோச்சுக்காதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல. திருநெல்வேலி ஜில்லா தானடா நீ? ஆமா. உனக்கு பாஞ்சாலங்குறிச்சினா யார் ஞாபகம் வருது? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது. தூத்துக்குடினா? கப்பலோட்டிய தமிழன் பாவு சிதம்பரம் பிள்ளை. எட்டயபுரம்னா? மகாகவி பாரதியார். மணியாச்சின்னா? நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட என்ன? படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட பாய் விசேஷம் இல்லையா? நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க, நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க. பத்தமடன்னா உனக்கு படுத்துக்கிற பாய் ஞாபகம் தான் வருது, பத்தமட பட்டாபிராமன் ஞாபகம் வரல இல்லையா? பத்தமட பட்டாபிராமனா? யார் அவரு? காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராமன் வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க. அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட. ஐயோ, நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டவரல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா உன்ன புளியங்கொட்டைங்கிறாரு. காரணா காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு. சொத்தை உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு, மெட்ராஸ்க்கு உன்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு. கோச்சுக்காதீங்க, இந்த பத்தமட பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும்? பறந்தாம இல்லடா, பரதேசி. பத்தமட பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா. பிறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு. கொடியோடவா பிறந்தாரு? கொடி இருந்துச்சு சரி,
பிறக்கும் போது சட்டை இருந்துச்சா? கர்ணன் தான் கவச்ச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சட்டையோட பிறந்தாரா? ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா? நீ அந்த வாழைப்பழத்தை கொடு, நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க. கோச்சுக்காம வந்த விஷயத்தை சொல்லுங்க. அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தாண்ட மாட்டார். அவ்வளவு பக்தி அவர் பேர்ல. அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசின உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே, ஒரு நம்பிக்கை வருமே, ஒரு அன்பு வருமே, ஒரு பாசம் வருமே, சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவில இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்தேன். என் புத்தியை சோட்டாலதான் அடிக்கணும். நீ தேரவே மாட்ட. அந்த வாழைப்பழத்தை கொடு. குடுறா. அண்ணா கோச்சுக்காதீங்க. உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்க. இந்த சம்பந்தத்தை முடிச்சுடலாங்கிற. சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கைய நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கைய கழுவணும்? குடு குடு. ரொம்ப நசுக்காதீங்க, பழம் பஞ்சாமிர்தம் ஆயிடும். நீ குடு. வாடா, உன் பையன் தானே? ஆமா. பேர் என்ன? விருத்தாச்சலம். விருத்தாச்சலமா? வெங்கடாச்சலம். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சு கொடுத்திருக்கேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால கைய நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க. வாய நினைக்கலாமா? ஒண்ணு விருத்தாச்சலம் பச்சத்தி வெங்கடாச்சலம். நான் யார் தெரியுமா? நீ லவ் பண்றிய பாரிஜாதம் அவளுடைய சொந்த தாய் மாமன். நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா 3 பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புழுகி. தேங்க்யூ சார். அதை விட ரொம்ப முக்கியம், யாராவது ஒரு ஆளை செட்டப் பண்ற, 5 10 காசை கொடுக்கற, பொண்ணு வீட்டுல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்ற. அது உன்னுடைய பொறுப்பு. உடனே பண்றேன் சார். தேங்க்யூ சார். என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நாளைக்கு நீங்க வரலன்னா எப்படி? தம்பி, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. அவங்க வந்து பொண்ணை பார்க்கட்டும், மத்தத அப்புறம் பேசிக்குவோமே. சாரங்கமணி, சாரங்கமணி, நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. நான் மானஸ்தன், கவரிமான் ஜாதி, வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஆனா பாரிஜாதத்தை யாரோ பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பாரிஜாதத்து மேல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே சம அளவு உரிமை என் தங்கச்சிக்கு இருக்கு. என் தங்கச்சி மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா பாரிஜாதத்தினுடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவாரோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. யாரும் என் மேல கோபப்பட வேணாம். தாய் மாமாங்கிற முறையில ஒரு பயம் வருது, நியாயம் தானே? ஒண்ணு பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வரும்போது நானும் இங்க இருக்கணும், இல்லன்னா இந்த பார்ட்டி பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடுத்த பார்ட்டி பொண்ணு பார்க்கும் ஏதாவது லாட்ஜ்ல நான் ஏற்பாடு பண்ணுவேன். அதுக்கு அனுமதிக்கணும். இது 2ல 1க்கு எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாகணும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். ஒருவேளை நியாயமான தீர்ப்பு கிடைக்கலன்னா பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் நிறைய நியாயம் கேட்கிறேன். அப்பா, கூட்டத்தோட கூட்டமா மாமாவும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு போட்டோமே. முதல்ல பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வராங்க. எதுக்கு இந்த அசிங்கம் எல்லாம்? அவன் வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்காரணும். அதுக்கு நான் கேரண்டி. என்னால முடிஞ்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். இனிமே பொண்ணு பார்க்க வரப்போற உன் வருங்கால மாமனார் அசத்த வேண்டியது உன் பொறுப்பு. மாமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அம்மா, உன் வருங்கால மாமனார் ஒரு தேசபக்தி பரம்பரை இல்லையா? அவரு டிவியில ஒளியும் கூட பார்க்க மாட்டாராம், தமிழ் சினிமா கூட பார்க்க மாட்டாராம், ஆஃப் பண்ணிட்டு வரான். தேசபக்தி பாடல தான் விரும்பி கேட்பாராம். சில சமயம் டிவியை பார்த்து உணர்ச்சி வசத்துல தேசபக்தி பாடல ஒன்ஸ் மோர்னு கத்திருக்காராம். அவர் முன்னாடி ஒரு தேசபக்தி பாடல் அவுத்து விடு. மாமா, போச்சுடா. தேசபக்தி பாடல்னா ஸ்கூல் பிரேயர் சாங் தான் தெரியும். ஸ்கூல் பிரேயர் சாங்கா? நல்லா இருக்குமா? பாடு. மாமா, என்ன ஸ்கூல் பிரேயர் சாங்னா நின்னுகிட்டே கைய கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே பாடினாதான் பாட வரும். என்னம்மா பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி கையை கூப்பிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்க அப்பா வராரு, உங்க அப்பா வராரு. ஐயோ, தரகர் சொன்ன வீடு இதான். நிறுத்துப்பா, நிறுத்து. அப்பா, வாங்க வாங்க. வணக்கம். நான் பொண்ணோட அப்பா. இது மூத்த பையன், அது 2வது பையன். டாக்ஸி கிடைக்கல போல இருக்கு. இப்பதான் ஆட்டோல 3 பேரை ஏத்துறாங்களே. அதுக்கு இல்ல, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, இப்படி புளி மூட்டை அடிச்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கீங்களே. நான் டிரைவர் சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடா உட்கார்ந்துகிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா டிரைவர் அவர் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டாரு. அவரு சைடா உட்கார்ந்துகிட்டு வந்தாரா, எனக்கு இடம் இல்ல. ஐயோ பாவம். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. வணக்கம்மா. நீங்க சைடா உட்காருங்க.
என்னன்னா அது பத்தமட பரம்பரை இப்படி மூலையில உட்காரலாமா? பத்தமட பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்புல இருந்து தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது. செங்கோட்டையில மூவர்ண கொடி பறக்குது. எந்திரிச்சு வாங்க. சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூட்டத்துல உட்காருங்க. உட்காருங்க. ஏன் சார், இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? விளையாடுறியா? காந்திஜி, நேருஜி, பாலாஜி, சிவாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமட பட்டாபிராம வீட்டுல தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போக மாட்டாங்களே. குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா? எவ்வளவு அடக்கமான பரம்பரை. யாராவது பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க. கேக்கோட கலரை பார்க்கும் போதே உங்களுடைய தேசிய உணர்வு தெரியும். என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி. பத்தமட பட்டாபிராமம் பரம்பரை இல்லையா? நடுவுல ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சியை சொருகி இருக்கலாம். மறந்துட்டீங்க போல இருக்கு. நான் பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா? தாராளமா பாடிடுமா? ஜயதி ஜயதி பாரத மாதா குல மாதா 80 கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் நீயே. வாழ்க வாழ்க வளர்க. இயேசுவும் ராமனும் ஒன்றேதான், நபிகளும் நம் வழி சொந்தம் தான். காந்தி மகான் சொன்ன வேதங்கள் எப்போதும் நம் தேச கீதங்கள். வாழ்க வாழ்க வளர்க. பொண்ணு பார்க்க வரப்போறவங்க முன்னாடி ஸ்கூல்ல பிரேயர்ல பாடுற தேசபக்தி பாடலத்தான் பாடுவேன்னு அடம் பிடிச்சதே தப்பு. அதையும் நின்னுக்கிட்டே பாடினா தான் பாட வரும்னு அடம் பிடிச்சது அதை விட பெரிய தப்பு. அதையும் எவ்வளவு ஸ்லோவா பாடினா எப்படிமா? பாரு, அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா பாடுமா. மணி அடிச்சாதான் பாடுவியா இல்ல 1 2 3 4 சும்மாலே பாடிடுவியா? 1 2 3 4. சாபாஷ், அபாரம். கிட்டத்தட்ட எதிரில் இருக்கிற இந்த ஜமக்காலம், பெத்தபாக்கு தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆடின மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ பாடின பாட்டும் பிடிச்சிருக்கு. ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு பேசுவோமா? சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சர்ச்சில் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். அதே மாதிரி உன் குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற இடம் இந்த கோவில் போல இருக்கு. என்னன்னு சொல்ற? சமயம் வரும்போது நானே சொல்றேன். அது இருக்கட்டுமா, உன் கல்யாணத்தும் போது நான் அவ்வளவு நல்லா இருந்தேனே, உனக்கு அவ்வளவு சீர் கொடுத்தேனே, மொத்தத்தையுமே வச்சுட்டியா இல்ல வித்துட்டியா? முதல்ல நான் வச்சேன்னா அப்புறம் வட்டி அதுவா வித்துக்குச்சு. ஓஹோ, என்ன பண்ண சொல்ற? 12 வருஷம் ஆகுது அவர் சம்பாரிச்சு. பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஒரு பொம்பளை தனியா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது? நீயே சொல்லு. இப்ப பிரச்சனை என்ன, அத சொல்லுமா. சாமான்லாம் பரன் மேலேயே இருக்கிறதா சாரங்கபாணி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அத வச்சுதான் பாரிஜாதம் கல்யாணத்தையே பிளான் பண்றான். இப்ப அதெல்லாம் இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவான். ரொம்ப சிக்கலான பிரச்சனை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? என் கூட கொஞ்சம் வாயே. வணக்கம், நான் ராஜபாண்டி தேவர். சொந்தமா 3 ஹோட்டல் இருக்கு.
மெட்ராஸ்ல ஒண்ணு, மதுரையில ஒண்ணு, தேனியில ஒண்ணு. ஆச்சு இல்லீங்களா? புவனேஸ்வரி, செட்டியாரோட சம்சாரமா இருந்தா தான் ஆட்சி இல்லீங்களான்னு கேட்கணும். தேவரோட சம்சாரமா இருந்தா ஆத்தா இல்லீங்களா, தாய் இல்லீங்களா, நாச்சியார் இல்லீங்களா, இப்படித்தான் கேட்கணும். செட்டியார் அம்மாவை தான் ஆச்சின்னு கூப்பிடணும்னு எனக்கு தெரியாதா? தெரியும். ஆச்சி இருக்காங்களா? வள்ளியம்மா, வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்னுடைய மூத்த சம்சாரம் தவறி போச்சு. இது 2வது சம்சாரம். வணக்கம்மா. நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவன். நீலவேணியை கூப்பிடுங்க. நீலவேணி, வணக்கம். நானும் வந்திருக்கேன். வாங்க. இது என் மூத்த சம்சாரத்தோட பொண்ணு. மூத்த சம்சாரமும் கலப்பு திருமணம் தான். ஐயங்கார் ஜாதி. ரொம்ப முற்போக்கு கொள்கைகள் உடையவர் போல இருக்கு. எனக்கும் முற்போக்கு கொள்கைகள் நம்பிக்கை உண்டு. இந்த நாட்டுல ஜாதிகள் அடியோட ஒழியணும்னா அங்கங்க கலப்பு திருமணங்கள் நடக்கணும். 2 மனசு கலந்ததுக்கு அப்புறம் ஜாதி எதுக்கு? நீங்களும் கலப்பு திருமணம் தானா? ஆமா, கலப்பு திருமணம் தான். அண்ணே, ஜாதி கலப்புல புவனேஸ்வரி, கை கலப்பு. ஒரு பெரிய கை கலப்புக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணமே நடந்தது. இப்ப ஒண்ணும் உங்களுக்குள்ள கை கலப்பு இல்லையே. கை கலப்பும் இல்ல, கலகலப்பும் இல்ல. நான் அந்த வீட்டுக்கு நீ எதுக்கு கூட்டிட்டு போன? ஒண்ணு இல்லண்ணே, அந்த பொண்ணு நீலவேணிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்துக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணை மட்டும் நம்ம சாரங்கபாணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா தேவரையா நமக்கு என்ன வேணாலும் செய்வாரு, எவ்வளவு வேணாலும் சீர் கொடுப்பாரு. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாலும் நம்ம பொண்ணு அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல 2வது பையன் பூவழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ 2ல 1 பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் காலம் பூரா நம்ம பொண்ணு கன்னியாவே இருக்க வேண்டியதுதான். அதாவது ராஜபாண்டி தேவர்கிட்டேந்து வரதட்சணைய வாங்கி அதுல உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு பாக்குறேன். அது என்ன நீ வரதட்சணைன்னு சொல்ற? உதவின்னு நினைச்சுக்கையே. நான் வரதட்சணை என்ன சொல்றேனே? நான் உதவின்னே நினைச்சுக்கிறேனே. அது உன் இஷ்டம். ஆமா, இது விஷயமா உன் பையன் சாரங்கபாணி கிட்ட நீ பேசுனியா? பேசுனே. என்ன சொன்னா? அம்மா, எனக்கும் கலப்பு திருமணம்னா சம்மதம் தான். ஆனா இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்க. நாளைக்கு என் கல்யாணத்தினால என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாம மட்டும் திருந்தினா போதாது, முழு உலகமும் திருந்தணும். அதனால நீலவேணி வேணாம், கிருஷ்ணவேணி வேணாம். நம்ம ஜாதிலேயே ஒரு நல்ல ஏழை பொண்ணா பாரு. ஏன் மாமா பொண்ணே இருக்காளே, அவளும் ஏழை தானே. அவன் சொன்ன மாதிரி உன் பொண்ணையே கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா பணம் கொடுத்து உதவி பண்ற நிலைமையில நீ இல்லையே என்ன. அப்புறம் பாரிஜாதம் கல்யாணம் எப்படி நடக்கும்? அதனால இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது முடிச்சிடு. நமக்குள்ள விட்டு போன உறவை நான் மறுபடியும் ஒட்ட வச்சிடறேன். எனக்கு இன்னொரு பையன் இருக்கானே. எப்போ நீ இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறியோ, இனிமே சாரங்கபாணி நீலவேணி கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அப்பா. ஆமா, இது வரைக்கும் சாரங்கபாணியும் நீலவேணியும் ஒருத்தர் பாத்திருக்காங்களா? பாக்கலையே. ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தாதானே பத்திக்கும். நீ என்ன செய்யற? வர ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புற. சரி. சாரங்கபாணி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான். அந்த சமயத்துல நீலவேணியை கொண்டு வந்து நான் உள்ள விடுறேன். உன்னால முடியுமா? இந்த காவிச்சட்ட கந்தசாமி நினைச்சா நடக்காத காரியம் கிடையாது. நிலவேணி, நிலவேணி வாமா. ராஜபாண்டி தேவர் ஒரு நல்ல சமாச்சாரம். சாரங்கபாணி பொண்ணு பார்க்க சம்மதிச்சுட்டான். அப்படியா? சம்மதிச்சுட்டாரா? வள்ளியம்மா, வள்ளியம்மா உட்காருங்க. பொண்ணு பார்க்க அந்த வீட்ல இருந்து யாரும் இங்க வரல, இந்த வீட்ல இருந்து தான் அங்க போறாங்க. என்னங்க ஒரு முறையே இல்லாம புதுசா இருக்கு. காலங்காலமா பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதானே வழக்கம். சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் முறியடிச்சு தூக்கி போட்ட தேவரே இப்படி பேசுன. அப்படி சரிங்க, எப்ப நாம அங்க போறோம்? நாம அங்க போகல, பொண்ணு மட்டும் தான் அங்க போகுது. என்னங்க மறுபடியும் குழப்புறீங்க? நீங்க என்ன விட ரொம்ப முற்போக்குவாதியா இருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப. இப்ப நீலவேணி என் தங்கச்சிய பார்க்க போற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறா, மத்தது என் தங்கச்சி பாத்துக்கிறா. ஐயா, இப்ப என்ன யோசனை? பொண்ணுக்கு நீங்க யாரு? அப்பா. நான் பெரியப்பா. இந்த பாருங்க, இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போ இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்களோ உங்க இஷ்டம் போல செய்ய. ஏமா இருக்கிற? உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா.
சரங்கபாணி, உங்க அப்பாவும் பாரிஜாதமும் ஏன் நல்ல வேளை அவங்களே வெளியில போயிட்டாங்க. உன் தம்பியும் வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வெளியில போயிட்டான். நீ கொஞ்சம் வீட்டை பாத்துக்க, நான் மிஷின்ல போய் மாவு அரைச்சுக்கிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ இருமா, நான் போயிட்டு வரேன். ஐயே, நான் இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ தாண்டா வீட்டுல இருக்கணும். என்ன சொல்ற? இல்லப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீயே ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நீ இங்க இரு, நான் போயிட்டு வர்றேன். பக்கத்துல இருக்கிற மிஷினுக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீ இரு, நான் போயிட்டு வரேன். இல்லப்பா, நான் போறேன்ப்பா. நான் போயிட்டு வரேன். நான் போறேன்ப்பா. நான் போயிட்டு வரேன். நான் தாண்டா போகணும். சரி, நீயே போயிட்டு வாயேன். சாரங்கபாணி, போயிட்டு வர்றேன். போயிட்டு வாமா. போயிட்டு வர்றேன். போயிட்டு வாமா. போயிட்டு வர்றேன்டா கண்ணா. நீ கூட, நான் போயிட்டு வரேன். ஐயோ, நான் தாண்டா போகணும். மிஷினுக்கு போறது 5 ஆண்டு திட்டமாக்கிட்டாங்களே. வாமா வா, சாமி கும்பிட்டுக்க. இந்த பாரு, அதுதான் வீடு. நேரம் உள்ள போ. சாரங்கபாணி இருப்பான், அவன் ஒன்ன பொண்ணு பாப்பான். ஐயோ, தனியாவா? நீங்க வரலீங்களா? அவன் என்னையா பொண்ணு பார்க்க போறான்? உன்னத்தனமா பொண்ணு பார்க்க போறான். நாங்க வரக்கூடாதுமா. அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு சண்டை. அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. போமா, போ போ போ. அடடே, என்ன நட பார்த்து தோத்துது. அம்மா இல்லீங்களா? வெளில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வாங்க உட்காருங்க. உங்க பேரு? என் பேரு நீலவேணி. நீலவேணியா? அப்போ உங்க அப்பா பேரு? ராசபாண்டி தேவரு. அப்போ உங்க அம்மா? பெத்த அம்மா திரிபுர சுந்தரி, வளர்த்த அம்மா வள்ளியம்மா ஆச்சி. இருங்க, யார் நீங்க? எங்க வீட்டு ரூம்ல இருந்து ஓடி வரீங்க? உன்னோட வந்தவங்களா? நாங்கெல்லாம் காதல் தேவதைங்க. யாராவது 2 பேர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டா நாங்க உடனே வந்துருவோம். வழக்கமா 20-30 பேர் வருவாங்க. உங்க மூஞ்சிக்கு நாங்க 4 பேர் போதும். நம்ம மூஞ்சிக்கு 4 பேர் போதுமா? சார், சார். தேவதைகள்ல எங்க? எந்த தேவதைங்க? ஒண்ணு இல்ல. அம்மா வந்தா சொல்லுங்க, எனக்கு நேரமாச்சு, நான் வாரேன். நீங்க எதுக்காக வந்தீங்க? போங்க. சாரங்கபாணி, என்ன இதெல்லாம்? என்னமோ தெரியலப்பா, காலையில இருந்து புதுக்கவிதை எழுதணும்னு வேகம் ஜுரமா அடிக்குது. உனக்கேம்பா இந்த விபரீத ஆசையெல்லாம்? வீட்டுல ஒருத்தன் பைத்தியானது போறதா? ஏன் நான் மட்டும் பைத்தியமா கூடாதா? இது நான் மட்டும் புதுக்கவிதை எழுதக்கூடாதா? இல்ல எனக்கு எழுத வராதா? வந்துருச்சு, ஒரு நிமிஷம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் என்று அவனை ஊர் நினைத்தது. ஆனால் வானமேறி வைகுண்டம் போக ஆசைப்பட்டான், வண்டி கிடைக்கவில்லை. இது எப்படி இருக்கு? சாரங்கபாணி, என்னாச்சு உனக்கு? ஏன் தாறுமாறா பேசுற? தாறுமாறாக பேசுவதும், கண்ணா பின்னாவென பெனாத்துவதும், எக்கச்சக்கமாக ஜொல்லு விடுவதும் அவன் தவறு என ஊர் நினைத்தது. ஆனால் அவன் வயதின் தவறு என வாலிபம் கூறியது. வீட்டுக்கு வாசல்ல முதல்ல படிகாரத்தை கட்டி தொங்க விடணும். வாசல்ல கட்டினா படிகாரம், கையில கட்டினா கடிகாரம். இது எப்படி? மேல பேசினா விவகாரம், உள்ள போனா பலகாரம். எழுந்துடுறா. என்னாச்சு உனக்கு? முதல்ல இந்த குப்பையெல்லாம் பெருக்குமா? அப்பா, ஷாஜகான் அழிந்தான். அது பழைய கதைப்பா. அப்பா, ஷாஜகான் அழிந்தான், மும்தாஜ் அழிந்தாள். ஆனால் தாஜ்மஹால் அழியவில்லை. அதே மாதிரி இந்த பேப்பரை பெருக்கலாம், இந்த பேனாவை உடைக்கலாம். ஆனா என்னோட கவிதைகளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, டாக்டரை கூப்பிடுமா? மணி நேரம் நல்லா தூங்கும். தூங்குமா? அவ என்ன ஆடா மாடா தூங்குங்கிறீங்க? மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி நான் கால்நடை மருத்துவரா இருந்தேன். அப்படி சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒருவேளை எழுந்தா எனக்கு போன் பண்ணுங்க. ஒருவேளை எழுந்தாவா? ஒருவேளை எழுந்திருக்கலன்னா உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சாரங்கபாணி, சாரங்கபாணி, என்ன ஆச்சுடா கண்ணா உனக்கு? உடம்பு என்ன பண்ணுது? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுடா கண்ணா. தப்பா எடுத்துக்க மாட்டியா? இல்லப்பா. நேர ஓடி போய் அமெரிக்க ஜனாதிபதி சீட்ல உட்காரணும் போல ஒரு வேகம். ஐயோ, நான் வேணா மறுபடியும் டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? வேணாமா, அவரால பஞ்சாயத்து ஆபீஸ் பியூன் சேர்ல கூட உட்கார வைக்க முடியாது. ஐயோ,
அம்மா ஓடி போய் முகமது அலியை கூட்டுவாமா. அந்த ஆள் முகத்துல ஓங்கி குத்து ஒண்ணும் போல இருக்கு. முகமது அலியா? கிடைக்கலன்னா ப்ரூஸ்லி பரவாயில்ல. என்ன இளவாச்சமா இவனுக்கு? எதையாவது பார்த்து பயந்துட்டா என்ன? அம்மா சமயக்கட்டுல கேழ்வரகும் கடுகும் ஒன்னா கலந்துட்டா என்னம்மா செய்வ? தூக்கி வெளியில கொட்டிடுவியா? தனித்தனியா பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன். உளுந்தும் பயரும் ஒன்னா கலந்துட்டா அதையும் பிரிச்சு டப்பால கொட்டுவேன். சீரகமும் சோம்பும் ஒன்னா கலந்துட்டா அதையும் தான் பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன். மிளகும் எள்ளும் ஒன்னா கலந்துட்டா பூசணிக்காய் பரங்கிக்காய் ஒன்னா கலந்துட்டா கூட தனித்தனியா பிரிச்சு எடுத்து டப்பால கொட்டிக்குவா. அடேய் ஐயோ நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க வாங்கப்பா. அம்மா கேழ்வரகும் கடுகும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. உளுந்தும் பயரும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. சீரகமும் சோம்பும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. ஆனா ஒரு தேவரும் ஐயங்காரும் மட்டும் கலந்துட்டா இந்த உலகம் தூக்கி போட்டுடுது. ஏமா? ஏன்? நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கிற டப்பால இருந்ததுனாலயா? சரங்கபாணி நீலவேணின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கட்டிக்கிறியான்னு கேட்டேன். நான் வேணான்ட்டேன். இன்னைக்கு அந்த நீலவேணியே எதேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்தா. மேட்டூர் அணையே உடைஞ்சு என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சுமா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகம் தப்பா பேசாதே. பேசாதடா கண்ணா. தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடாதே. பாழாகாதடா கண்ணா. கொள்கை கொள்கைன்னு பேசினா கடைசியில ஒரு புடவைய பார்த்த உடனே கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டான்னு 4 பேர் கேவலமா பேச மாட்டாங்களே. பேச மாட்டாங்கடா கண்ணா. அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. என்னடா கண்ணா? அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதானே? இல்லம்மா, அவளுக்காக நான் இவளை அலைஞ்சேங்கிற விஷயத்த வெளியில சொல்லிடாத. ராஜபாண்டி தேவர், ராஜபாண்டி தேவர், வாங்க 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 வாங்க. அம்மா நீலவேணி, வாமா 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 வாமா. என்ன சொக்கு பொடி போட்டம்மா அந்த சாரங்கபாணிக்கு? கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்குவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான். ஒத்த கால நிக்கிறாங்களா? கால வலிக்க போகுது. இன்னொரு காலையும் கீழே வச்சிட சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு அக்கறை அம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துடுவேன். போங்க. என்னடி உன் பொண்ணு இவ்வளவு வைக்கப்படுறா? போங்க. கந்தசாமி, அம்மாளுக்கும் பொண்ணுக்கும் வெக்கத்தை பாத்தியா? சுத்தமா அறுத்துக்கிட்டு தான் இத்தனை நாளும் திருநெல்வேலியே இருந்துட்டேன். இருந்தாலும் மனசு கேக்குதா? இவன் பண்ண தப்புக்கு என் பேரன் என்ன பண்ணுவான்? அதான் பேரன் கல்யாணத்துக்கு புறப்பட்டு வந்துட்டேன். அப்பா, நம்ம சங்கதி எல்லாம் இப்ப எதுக்கு? ஆதங்கம்டா. 7 கைத வயசாச்சே, இன்னும் நீ உருப்பிள்ளையே அந்த ஆதங்கம். மன்னிக்கணும், நீங்க குழந்தைய ரொம்ப திட்டாதீங்க. பாவம் வருத்தப்படுது பாருங்க. இப்ப அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். நீங்க பத்திரிகை வாங்கிக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பத்தமிட பட்டாபிராமங்கிறது யாரு? அத சொல்லுங்க முதல்ல. நான் எவ்வளவு யோசனை பண்ணாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சுதந்திர போராட்ட குடும்பத்துல சம்பந்தம் பேசி இருக்கேன்னு இவன் லெட்டர் எழுதுனதுனாலதான் நான் மனசு மாறி மெட்ராஸுக்கே வந்தேன். யார் அந்த பத்தமிட பட்டாபிராம? அண்ணா, காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்கெல்லாம் பத்தமிட பட்டாபிராமன் வீட்டுல ஊத்தப்பம் சாப்பிடுவாங்களே, அத சொல்லுங்க. அப்போவாவது அப்பாவுக்கு ஞாபகம் வருதான்னு பாப்போம். உன்னை தூக்கி போட்டு அப்படியே மிதிக்கப்படணும். காந்திஜி, நேருஜி, நேதாஜி எல்லாம் 10 மணிக்கே வந்தது இல்லைங்கிற, அப்புறம் ஊத்தப்பம் சாப்பிடுறதுக்கு நீ திங்கிறதுலயே இரு. திண்டி திண்டி. நீங்க சொல்லுங்க, இந்த பத்தமிட ஊத்தப்பம் யார்? இந்த பத்தமிட பட்டாபிராமன் யாரு சொல்லுங்க கொஞ்சம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. 47க்கு முன்னால எல்லாரும் தானே ஏன் சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணோம்? உங்க சித்தப்பா உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டாரா? திருப்பூர் குமரனுக்கு பின்னாடி கொடி பிடிச்சுக்கிட்டு நின்னாரா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வெள்ளையனே வெளியேறுன்னு அதுல போய் கத்தினாரா? அது சரி, சவுத்து விடு, நார்த்துக்கு வா. நவகார யாத்திரையில மகாத்மா காந்தியோடு நடையா நடந்தாரா? எதையாவது சொல்லையா, ஞாபகப்படுத்திக்க பாக்குறேன். உங்க பொண்ணா? ஆமாங்க. வேண்டுதலா? ஆமாங்க. கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அது நல்லபடியா நடக்கணும் பாருங்க, அதுக்காகத்தான்.
மாமா இஷ்டத்துக்கு புளிகி இப்ப என்னாச்சு பாத்தியா? நல்லா மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளை பத்தி எல்லாம் கேட்க போறாங்க. அவங்க எல்லாம் யாருப்பா? நம்ம சம்பந்தி வீட்டுக்காரங்க. ஓஹோ, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. நான் முதல்ல பத்திரிகையை கொடுத்துறேன், அப்புறம் பழைய குறிப்புகள் ஏடுகள் இதெல்லாம் படிச்சு பத்தமட பட்டாபிராமனை பத்தி உங்களுக்கு விவரமா சொல்றேன். அந்த பத்தமட பட்டாபிராமனை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சால் ஒழிய நான் இந்த பத்திரிகை வாங்கிக்கிறதா இல்ல. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நான் தேவரு, அந்த பொண்ணை பெற்றது ஐயங்காரு, எடுத்து வளர்த்தது செட்டியாரம்மா. அவ்வளவு சுலபத்துல கல்யாணம் நடந்துருமா? இந்த உலகத்துல ஒரு சிலருக்கு தானுங்களே அந்த பக்குவம் வந்திருக்கு. ஆமா, எங்க சம்பந்தம் பேசியிருக்கீங்க? பையன் பேரு சாரங்கபாணி. சாரங்கபாணியா? அவங்க அப்பா யாரு? அவர் ஏதோ ஒண்ணுக்கு உதவாத ஒரு வெத்து வெட்டுங்களாம். கல்யாணத்தை பேசி முடிச்சது யாருங்க? பையனோட அம்மாவும் தாய் மாமனும். அந்த தாய் மாமனோட பேரு? சாட்சாத்து முருக கடவுளுடைய பேருங்க, காவிச்சேட்ட கந்தசாமி. ஐயோ ஐயோ, நிறுத்துமா. யாருங்க நீங்க? ஏன் இப்படி அவசரமா பண்றீங்க? நான் யாரா? நீ சொன்னீங்க யாரோ ஒரு வெத்து வேட்டுன்னு. அது நான் தாயா? நான் வெத்து வேட்டா அதிர் வேட்டான்னு நிரூபிச்சு காட்டுறேன். இப்போ ஏறத்தாழ 400 வருஷங்களுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேர்ல வெள்ளக்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்களா? நான் கிபிய பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ கிமுக்க வரையா? யாரையா அந்த பத்தமட பட்டாபிராம? அத சொல்லையா முதல்ல. சொன்னேனே, அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. உன்னை அப்படியே உங்க அறைய போறேனா? ஆமா, திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க. நீ யார உன் சித்தப்ப? பத்தமட அவன் என்ன தியாகம் பண்ணா? அதை சொல்லலாம் முதல்ல. இத பாருமா, ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல நான் சவால் விட்டுட்டேன். நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்ததோ 300 ரூபாய், இப்ப கையில இருக்கிறதோ 180 ரூபாய், தங்கி இருக்கிறதோ ஊர்கோடியில இருக்கிற அந்த பாழடைஞ்ச பங்களால. சிட்டுக்குள்ள போறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகுது தெரியுமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 3 கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும். நான் என்ன நம்பி சவால் விடல, உன்னை நம்பித்தான் சவால் விட்டுருக்கேன். அதை நீ புரிஞ்சுக்கணும். பெரியவரே, ஒரு பன் கொடுங்க. 60 பைசா. எப்படி நம்ம ஐடியா பாத்தியா? உன் தாத்தாவை கட்டி போடாம அவர் கொம்பையும் கண்ணாடியும் தூக்கி மேல மாட்டிட்டேன். இப்போ அடுத்தது நான் என்ன சார் செய்யணும்? இப்ப நாம கடத்திட்டு வந்தோமே, அந்த படியை தூக்கி நான் சொல்றவர் மேல நீ போடணும். யார் மேல சார்? காதை கொடு. அப்பா அப்பா, தாத்தாவை யாரு கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. யாரா? பத்திரிக்கை வரைக்கும் வந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா யாருக்கு தான் ரோஷம் வராது? அதனால பாரிஜாத்தத்தோட அப்பா தான் தாத்தாவை எங்கேயோ கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கணும். அவர் பேர் என்ன? பஞ்சபூதமா? மாத்ருபூதம். மாத்ருபூதம். கமிஷனர் இருக்காரா? விட்டா ஐஜி அந்த ஸ்டேஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க போல இருக்கு. கமிஷன் ஆபீஸ்ல இருப்பாரு. ஆமா, நீங்க யாரு? எம்எல்ஏ சிவஞானம். குட் மார்னிங் சார். ஓகே சார், எந்த தொகுதி எம்எல்ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏனா சட்டசபைக்கு போற எம்எல்ஏ நினைச்சீங்களா? இல்ல, என்னுடைய இனிஷியல்ஸ் MLA. இல்லையா? உனக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஏன் முக்கா கிழம்? உங்க அப்பா 1.25 கிழமா இருப்பான். அந்த ஆளை கடத்திக்கிட்டு போய் யாருக்கு என்ன பிரயோஜனம்? சார், அந்த 1.25 கிழம் 20 லட்சம் ரூபாய் சொத்துக்கு அதிபதி. 20 லட்சமா? ரைட்டர், உடனே ஒரு எஃப்ஐஆர் போடியா சார். ஒரு வயசு பையன் கடத்தப்பட்டிருக்கான்னு. ஏன் சார் 20 லட்சம் ரூபாய் சொத்துன உடனே 1.25 கிழம் வயசு பையன் ஆயிட்டானா? சார் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? சந்தேகமா? திட்டவட்டமா பெயரோட சொல்றேன், எழுதிக்கிங்க.
மாத்ருபூதம் 111 பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம ராஜிவாரிப்பேட்டை சென்னை 600004. நீ இந்த ரூம் போ. நீங்க போயா? நீ அது ரூம் போய் தெரியா? நீ அது ரூம் போயா? சார், யாரை தேடுறீங்க? மாத்ருபூதத்தை தேடுறோம். அதுக்கு எதுக்கு ரூமுக்கு ரூம் ஆள் அனுப்புறீங்க? என்கிட்ட கேட்ட நான் சொல்லிருப்பேனே, நான் தான் மாத்ருபூதம். நைஸா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? யோ, புத்தி இல்லாம பேசாதீங்க. இது ஏன் வீடு, நான் ஏன் ஒளிஞ்சுக்கணும்? கான்ஸ்டபிள் சீக்கிரம் வந்து பிடிங்க. அங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்க மாத்ருபூதம். காச்சிம் காச்சிம் போலீஸ் காச்சிம் போலீஸ். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், நான் என்ன தப்பு பண்ணினேன்? அத சொல்லாமலேயே என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டீங்களே, இது நியாயமா? ஐயோ, இவங்களோட நான் தனியா இருக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அப்போ ஆலோல சிங்க ஐயாவை எங்க பதுக்கி வச்சிருக்கன்னு சொல்லு, வெளியே விட்டுறோம். யாரு சார் அந்த ஆலோல சிங்கம்? இப்படி அப்பாவித்தனமா கேட்டா விட்டுடுவோமா? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், ஆலோல சிங்கம் ஐயாவை கடத்தினத்துக்காக மாத்ருபூதம்ங்கிறவரை பிடிச்சு உள்ள வச்சிருக்கிறீங்கல்ல, கடத்தினது மாத்ருபூதம் இல்ல சார். சொத்துக்காக சொந்த அப்பாவையே கடத்தினது ஆலோல சிங்கம் ஐயாவோட புள்ள புளியங்கொட்ட சிவஞானம். ஆனா அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். பழிய தூக்கி நைசா மாத்ருபூதம் மேல போட்டுட்டார். நீங்களும் மாத்ருபூதத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. மேலதிகாரிங்க கிட்ட நல்லா டோஸ் வாங்க போறீங்க. வாங்க வாங்க. எங்க அப்பாவை கடத்திக்கிட்டு போன விஷயத்தை அந்த மாத்ருபூதம் ஒத்துக்கிட்டானே? இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பா? எங்க அப்பா? சொத்தோட போன எங்க அப்பா எங்க? ஏயா போலீஸ்காரனா இழிச்ச வாங்கி நினைச்சியா? என்ன கொழுப்பு இருந்தா சொத்துக்காக சொந்த அப்பனே கடத்திக்கிட்டு போய் எங்கயோ பதுக்கி வச்சுட்டு என்கிட்ட நாடகம் வேற ஆடுவ? இந்த ஆள் அலக்கா அப்படி தூக்கிட்டு வாங்கயா. ஐயோ ஐயோ ஐயோ, என் மேலதான் உங்களுக்கு சந்தேகம். இந்த சேர் மேல என்ன சந்தேகம்? இதே போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு வர்றீங்க. யோ, சேரோட ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? பார்த்து மாத்ருபூதம் எங்கடா அப்பா? யார பாத்துற டாங்குற எரும மாடு? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ தானே? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நிறுத்துங்கயா. ஒண்ணே 2 பேரை சண்டை போடுங்க, இல்ல மரியாதையா போய் மூலையில உட்காருங்க. இந்த பாவலா வேலையெல்லாம் எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தீங்க, கெட்ட கோவம். ஏற்கனவே வெளியே 7 கூட பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம் நாங்க. உங்க 2 பேரையும் சேர்த்தா 9 ஆயிடும். சார் சார், நாம எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா நடந்து போச்சு. போலீஸ்காரங்களுக்கு திடீர்னு எங்க அப்பா மேல சந்தேகம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார். போலீஸ்காரங்களுக்கு உங்க அப்பா பேர்ல திடீர்னு எப்படி சந்தேகம் வரும்? யாராவது போன் பண்ணிருக்கணும், அப்பதான் சந்தேகம் வரும். யார் போன் பண்ணாங்க தெரியுமா? நான் தான். ஐயோ, இந்த 3 கல்யாணத்திலையும் சம்பந்தப்பட்டவங்க கவனத்தை நான் திசை திருப்பி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்தாகணும். அப்பதான் அவங்க கவனம் என் பேர்ல இருக்காது. அப்ப நான் என் சைடுல காய்களை ஈஸியா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஐயோ, பெரிய கிரிமினலா இருப்பீங்க போல இருக்கே சார். மூளை தாண்டா கிரிமினல், முடிவு தவல் தான். இப்போ நான் என்ன சார் செய்யணும்? அப்படி கேளு. போலீஸ் ஸ்டேஷன்ல குறைஞ்சபட்சம் 2 பேர் ஜாமீன் கையெழுத்து போடணும். சாரங்கபாணியும் பூவழிராஜனும் அவங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ராஜபாண்டி தேவர்கிட்ட பேசுறேன். நீயும் ராஜபாண்டி தேவரும் உங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே ஓடாது. புத்தி பேதலிச்சிரும். இப்போ கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்க இல்லையா? உங்க புத்தி எல்லாம் பேதலிச்சிரும் இல்லையா? அந்த நேரத்துல எனக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி அசுர வேகத்துல காரியங்கள் இறங்குறேன்னு பாரு.
இப்படி சொந்த பேரனே தாத்தாவை கடத்திட்டு வந்த அக்கிரமத்தை நான் பார்த்ததே இல்லடா. வெங்காயம், நீ அந்த காவிச்சட்டோடு சேர்ந்துடாதே. ஆமா, அவன் உன்னை நட்டத்துல எடுத்துட்டு போயிடுவான். எஸ் பாஸ். டேய் அமாவாசை. எஸ் பாஸ். டேய் துருக்கானோ. எத்தனை பேரு? எஸ் பாஸ். டேய் செபாஸ்டியன். எஸ் பாஸ். இந்த கலவை இனிமே ஏதாவது பேசினா சுட்டு தள்ளுங்க, கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க, முண்டமா வெட்டி போடுங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாங்க. மாயாண்டி, அமாவாசை, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. என்ன துர்கானோ, செபாஸ்டியன், என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க. நான் கெஞ்சி கேட்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க. பெங்கி பாரு, பெங்கி பாரு. பெங்கி மாயாண்டி, கடிக்காத என்னடி? மாயாண்டி, செபாஸ்டியன், ஏன் இங்க இருக்கிறீங்க? தள்ளி நில்லுங்க, இப்படி நில்லுங்க. யாரது? காவிச்சட்ட கந்தசாமி. எங்க ஆள்கிட்ட தகராறு பண்ணலையே. இந்தாங்க டிஃபன். எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரி சரி. கைய தலைக்கு மேல தூக்கி சோம்பெல்லாம் முடிக்கூடாது. நான் சுறுசுறுப்பு. மாயாண்டி, மாயாண்டி, இந்தாடா நீ கேட்ட சிக்கன் பிரியாணி. செபாஸ்டியன், செபாஸ்டியன், இந்தாடா நீ கேட்ட இடியாப்பம் பாயா. அம்மாவாஷ், அம்மாவாஷ், இந்தாடா நீ கேட்ட பரோட்டா வறுத்தக்கறி. உங்களை மாயாண்டியை விட்டு அடிக்க சொல்ல போறேன். உட்காருங்க, உட்காருங்க. கை எடுங்க, எடுங்க. இதான் தலைகாணி. சாப்பிடணும், படுக்கணும், தூங்கணும், குரட்ட விடணும். கன்சாமி,
இங்க வாடா முட்டாப்பையில. ஐயோ ஐயோ, உங்களுக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடி எப்படி கிடைச்சது? மாயாண்டி. எஸ் பாஸ். எனக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடியும் எப்படி கிடைச்சது? நான் தான் கொடுத்தேன் பாஸ். எதுக்குடா ஒரு கிழவனை பதுக்கி வைக்க? மாயாண்டி. அமாவாசை துளுக்கானா இன்னும் 4 தடி என்னங்க. அதனாலதான் 4 பேரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். இனிமே தமிழ்நாடு போலீஸ் இல்ல, இந்திய ராணுவமே என்ன கண்டுபிடிக்க ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதா இல்லடா அப்பா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ நடத்த போற 3 கல்யாணத்துக்கும் அந்த ராமனுக்கு அணில் உதவின மாதிரி நான் உனக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பத்தமட பட்டாபிராம யாருங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிட. அவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார். டேய், நான் உன்னை அரைஞ்சு நொறுக்க போறேன் இப்போ. வணக்கங்க. யார் நீங்க? என்ன வேணும்? எனக்கு திருநெல்வேலி பக்கம் ஊர்காடு கிராமங்க. நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்ததுல அதான் வேடிக்கை பார்க்கறேன். இந்த விளையாட்டுக்கு என்ன பேருங்க? ஷட்டில் காக். சாதாரணமா எங்க கிராமத்துல சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. என்ன மாதிரி பணக்காரங்க ஏசி ரூம்லயே இருந்துடுறோமா? வேர்வே வெளியில வராம தான் பாதி வியாதியே வந்துருது. இன்ஸ்பெக்டர், ஏன் அனுமதியோட தான் இவங்க இங்க டென்ட் போட்டிருக்காங்க. எதுக்காக இவங்களை காலி பண்ண சொல்றீங்க? முருகன் என்ன செஞ்சாரு? உலகத்தையே சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு, அவருக்கு கிடைக்கல. விநாயகர் அப்பா அம்மாவை சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு, அவருக்கு கிடைச்சிருச்சு. மகாலட்சுமி, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். இவங்க போராட்டத்துல நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. இவங்கெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். இன்ஸ்பெக்டர், தொந்தரவுக்கு மன்னிக்கணும், நீங்க போலாம். ஒரு தடவை லாக்கப்ல இருந்தது பத்தாதா? இன்னொரு தடவை உள்ள தள்ளணுமா? இந்த மாதிரி அனாவசியமா போலீஸ்காரங்களை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்ட முட்டிக்கு முட்டி தட்டி வெளியே வராத அளவுக்கு உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. ஜாக்கிரதை 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 ஜாக்கிரதை. போலீஸ்காரங்களே சொல்றாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்களேன் மாப்பிள்ளை. இங்க வராத, போடாங்க. இங்க வந்த மண்டையை உடைச்சிருவேன். மாப்பிள்ள, உங்க வீட்டு எல்லையே இந்த படியில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா நான் இப்ப நிக்கிறது அரசாங்கம் போட்ட ரோட்ல. இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு. பாரிஜாதம், இதுக்கெல்லாம் கட்டக்கூடாதுமா. பாரிஜாதம் மாமா, இது ரொம்ப அராஜகம். பிளாட்ஃபார்ம் தான் அரசாங்க சொத்து, பாரிஜாதம் கூட அரசாங்க சொத்து. அவளை எது கூப்பிடுறீங்க? நான் அவளுக்கு தாய் மாமன் டாக்கண்ணா. அதனால அவளை பெத்த அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணங்க அவங்கள விட தாய்மாமா ஒரு பெருசா? பெருசுன்னு அவன் நினைச்சதுனாலதான் டாக்கண்ணா ஊருக்கு எனக்கு அவன் லெட்டர் போட்ட. அதனாலதான் நான் கிளம்பியா வந்தேன். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்ல அந்த வெங்கடாஜலத்தோட எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கைய பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினா. வெங்கடாஜலம் யார் தெரியுமா? அவளுடைய காதலன். அம்மா பாரிஜாதம், நீ மேஜர். உன் இஷ்டத்துக்கு பிடிச்ச யார வேணும்னாலும் லவ் பண்ணலாம். அதை யாரும் கேட்க முடியாது. யாராவது பயமுறுத்தினா வீட்டுக்குள்ள மறுபடியும் போலீஸ் வரும் சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல நீ வெளியில வந்தேன்னா வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சும்மா இருந்தா அப்படி. கூட்டணி ஆட்சியை யாராவது கவுக்க நினைச்சா அந்த
கட்சியை பத்தின எல்லா ரகசியங்களும் வெளியில வந்துரும். ஐயோ ஏண்டி இந்த வீட்டு சொத்தை மூக்க பிடிக்க 3 வேலையும் கொட்டிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம மாமனுக்கு லெட்டர் எழுதி துரோகம் பண்ற துரோகம். போடி வெளியே, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி போடி. கிளம்பியாச்சா? முதல்ல நீ கிளம்புடி. பெத்த வயிறு கலக்கிக்கிட்டு வருது. கிளம்பு கிளம்பு. நில்லு சாரங்கபாணி, அவளை வெளியில அனுப்புறதுல எனக்கு சம்மதம் தான். ஆனா இப்ப வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகுகாலத்துக்கு அப்புறமா அனுப்புவோம். இன்னுமா கலப்பல? ஐயோ ஐயோ சாரங்கபாணி, வெளியில அனுப்புறதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்துக்கு அப்புறம் என்னடா, இப்பவே அனுப்பிச்சிடலாம்டா. போய் தொலையண்டி. பாரிஜாதம், என்னுடைய இந்த மேல் துண்டை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா கொலையே விடும். பாரிஜாதம், என் மேல் துண்டையே தாண்டிட்டேல்ல, இந்த சொக்காயை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சுன்னா கொலையே விடும். பாரிஜாதம், இந்த வேட்டையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்ச கொலையே விடும். பாரிஜாதம், ஐயோ அப்பா, அண்டர்வேர்லாம் கைட்டிடாதீங்க. எப்போ வீட்டை விட்டு போறதுன்னு தீர்மானிச்சிட்டாலும் போய் தொலைவிட்டோம். கையெடுங்க. நல்லா இனிமே இந்த உலகமே தடுத்தாலும் என் பேரன் உனக்கு தான், நீ என் பேரனுக்கு தான். சார், எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஏயா, நீயே கடத்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறியா? ஜாமீன்ல வெளியே போயிட்டா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைப்பா? யோ கான்ஸ்டபிள்ஸ், இந்த ஆளத்துக்கு உள்ள படிக்க. ஐயோ, ஐயோ, முட்டை நொறுங்கிடுச்சு, மொட்டை நெருங்கிடுச்சு. மரியாதையா 350 ரூபாய் பணத்தை எடுத்து கொடு, இல்லன்னா எடுத்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் புரிஞ்சு கொடுத்துருவையா? கொடுக்குறேன் கொடுக்குறேன். கெட்ட நேரம் வந்தா ஒட்டகத்து மேல ஏறி நின்னா கூட நாய் கடிக்குங்கிறது சரியா போச்சு. ஐயா, இந்த ஒரு முட்டை உடையல, அந்த 350 ரூபாயில ஒரு 75 பைசாவை கழிச்சுக்கிறேன், வச்சுக்க. என்ன பாக்குற? உள்ளவாடா, இதுதான் இந்த வீட்டுக்கு வாச. வாழ்க்கையில தான் மேல வரல, பள்ளத்திலே நிக்கிற. இங்கேயாவது வாயேன். பெத்த அப்பனுக்கு சோறு போட்டா மட்டும் பெருசு இல்லடா. போகும்போதும் வரும்போதும் 4 வார்த்தை கேட்கணும். நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு சோறு போட்டீங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. அதனாலதான் உங்களை பிடிக்காம நான் மட்டும் திருநெல்வேலியே தங்கிட்டேன். இவன் என்ன கடத்திட்டு வந்தான், கிரிமினல் குத்தம் தான். ஆனா என்னமா கவனிச்சுக்கிட்டான் தெரியுமா? வேலை தவறாம சாப்பாடு போட்டான். எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அவன் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கிடந்தான். அவன் பையன் எனக்கு தலைவாணியா கொடுத்துட்டு தன் கையை தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். அதான் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. சொத்து சொத்துன்னு அலைஞ்சியே, நான் செத்திருந்தா உனக்கே அது தெரிஞ்சிருக்கும்டா. என் வக்கீல் சொல்லியிருப்பான். என் சொத்தை எல்லாம் நான் கோயிலுக்கும் எழுதி வைக்கல, குளத்துக்கும் எழுதி வைக்கல. உன் பேர்ல தாண்டா ரகசியமா உயிர் எழுதி வச்சிருக்கேன். எங்கடா கண்ணா நான் அடிக்க சொன்ன பத்திரிகை? இந்தாங்க தாத்தா. டேய் கன்சாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என் பேரனுக்கும் பாரிஜாதத்துக்கும் கல்யாணம். நீ சொன்ன 3 கல்யாணத்துல முதல் கல்யாணத்துக்குள்ள இன்விடேஷனை நானே பெரியவனா அடிச்சிட்டேன். பாக்கி 2 கல்யாணத்தையும் நீயே கவனிச்சுக்க. இந்த இன்விடேஷன். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் பிராகாரத்தை சுத்திட்டு சுவாமியை வேண்டி சீக்கிரம் வந்துருங்க. கட்டு முன்னு காலியை கட்டிடலாம். என்னங்க இது?
தாலியை கட்டினதுக்கு அப்புறம் ஜோடியா கோயிலை சுத்தி வருதானே முறை? ஆமா, மத்ததெல்லாம் இந்த கல்யாணத்துல முறையா நடந்துட்டாக்கும். 24 மணி நேரத்துல கல்யாணத்தை ஃபைனலைஸ் பண்ணிருக்க. நல்லபடியா நடக்க வேண்டாமா? அதுதான் சுவாமியை வேண்டி வர சொன்னேன். சரி சரி, நீ இவளை கூட்டிட்டு போட. போப்பா போ. நீங்க எங்க போறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப பயமா இருக்கு. முதல் கடவுள் விநாயகர், அவரை நான் வேண்டி வந்துடுறேன். என்ன சாமி, என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணையும் மாப்பிளையும் தனியா அனுப்பிச்சுட்டேன். அது போதும். ஏன்னா மத்த விஷயங்களை என் பொண்ணுகிட்ட நான் நல்ல விவரமா சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவ ஜமாச்சிருவா. அத்தா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு வந்ததுல இருந்து துடிச்சிட்டு இருந்தேன். சந்தர்ப்பமே கிடைக்கல. நல்ல வேளை நம்ம 2 பேரும் தனியா அனுப்புறது நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லனா என் மண்டையை வெடிச்சிடும். என்னவுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா அது துரோகம். முன்னாடியே சொல்லிட்டா அது நியாயம். பீடிக்க வேண்டாம், நேரமாச்சு. விஷயத்த சொல்லு. எங்க கிராமத்துல நான் ஒரு பையனை காதலிச்சேன். அவனே என்ன காதலிச்சான். இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. கடைசியில தான் தெரிஞ்சது அவன் அயோக்கியன்னு. நான் அவன்கிட்ட இருந்து விலகிட்டேன். காதலிச்சேன்னா வெறும் காதல் மட்டும் தானே? வெறும் காதலா மட்டும் இருந்திருந்தா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது சிரிச்சு ஜாலியா பேசியா? அதுக்கும் கொஞ்சம் மேல. அப்படியே கோயில் சினிமா அங்க இங்க போய் அவ்வளவு இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேல. தொட்டுக்கிட்டு வருஷிக்கிட்டு? இல்ல இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேல. முத்தம் கித்தம் கொடுத்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிட்டாதான். சாமி தரிசனம் ஆயிடுதா? சந்தோஷம் தானே? இதுதான் எனக்கு வேணும். பாடாவா மாப்பிள்ள, நீ எங்கடா இங்க வந்த? மாப்பிள்ள, நான் 3 சபதம் போட்டேன். அதுல ஒரு சபதத்துல ஜெயிச்சிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்ல வேணாமா? அதுக்காகத்தான் வந்தேன். 3 சபதம் போட்டேன். ஆனா ஒரு சபதத்துல ஜெயிச்சிருக்கேன். 2வது சபதத்துல இன்னும் 10 நிமிஷத்துல நான் ஜெயிக்க போறேன். நீங்களும் பெரிய ஆளு தானே மாப்பிள்ள? ஒரு சபதத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க, ஒரு சபதத்துல நான் ஜெயிச்சிட்டேன். 3வது சபதம் தான் நான் எதிர்பாராதபடி திடீர்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுத்துருச்சு. என்னடா சொல்ற நீ? இன்னும் 15 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற டென்ட்ல சாரங்கபாணிக்கு கல்யாணம். ஆனா பொண்ணுதான் நான் நினைச்சபடி நீலவேணி இல்ல. ஊரை கூட்டித்தான் மானம் பறி போயிடுச்சுன்னு சொன்னாலே அந்த ஊர்வசியத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான் சாரங்கபாணி. நானு நீலவேணி ராஜபாண்டி தேவர் 3 பேரும் எவ்வளவோ பேசி பார்த்தோம் சாரங்கபாணி கிட்ட. ஆனா வாழ்க்கை இழந்த ஒரு அபல பொண்ணுக்குத்தான் வாழ்க்கை கொடுப்பேன், அதனால ஊர்வசியத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டான் சாரங்கபாணி. இன்னும் 15 நிமிஷத்துல கல்யாணம். எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு. நான் வரட்டுமா? வாங்க வாங்க. மந்திரத்தை ஆரம்பிச்சலாமா? தாலி எடுத்துக்கோ. மாங்கல்யம் தந்து. நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். என்னடா சொல்ற? மற்றவ எதுவும் கேட்காதீங்க. நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். மணவரையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்படி சொன்னா எப்படிப்பா? எனக்கு வேற வழி இல்ல. என்னப்பா இது திடீர்னு? உங்க பொண்ணு திடீர்னு தானே எனக்கு சொன்னா. என்ன சொன்னா? இவ சோரம் போனவளாம்பா. என்னடா சொல்ற? நான் சொல்லல, இவளே தான் சொன்னா. அத்தா, என்ன வளர்றீங்க? நானா வளர்றேன்? நீ என்கிட்ட சொல்லல? நான் சொன்னேனா? எப்ப சொன்னேன்? கோயிலை சுத்தி வரும்போது. கனவு கண்டீங்களா? நோ நோ, இவ சொன்னா. ஐயோ, இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. சாரங்கபாணி ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏண்டா? பண்ணிக்க கூடாதுப்பா. என்னடா இது கல்யாணத்துல அபசகுணம் மாதிரி? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம். மந்திரத்தை சொல்லாதீங்க, நிறுத்துங்க. நீ எப்படி என்ன இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம். மந்திரத்தை சொல்லாதீங்க. ஊரை கூட்டி தான் கெட்டிட்டதா சொன்ன பொண்ணு இவ. இந்த மாதிரி ஒரு அபல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாதான் என் பேர் எல்லா பத்திரிகையிலும் வரும். மாங்கல்யம் தந்து நாமே. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ, நிறுத்துங்க. அண்ணன், நான் என்ன சொல்றேன்? நாளைக்கு அண்ணி நான் மரியாதையா கூப்பிட வேண்டாமா? அண்ணன் நானே ஏத்துக்கிட்ட பிறகு தம்பி உனக்கு என்னடா? அண்ணின்னா மரியாதையா கூப்பிடணும். நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ, நானே கருத்த பொண்ண நானே எப்படி அண்ணின்னு கூப்பிடுவேன்?
மாங்கல்யம் தந்துனா. என்னப்பா நீ நிறுத்த சொல்ற? மூத்தவன் நான் இருக்கும்போது தம்பிக்கு என்ன அவசரம்? ஒரு நிமிஷம். இதோ என் ஜோடி. மாமா நீங்க எங்க வந்தீங்க? இந்த பக்கம் வாங்க. இதான் என் ஜோடி. தாலியை கொடுங்க. இப்ப மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபஹேதும் ஜீவ சரதாம் சதம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒன்ஸ் மோர். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன இது உனக்கு தான். அவன் மனசு மாறுதுல டக்குன்னு தாலி கட்டிடு. சுபஹேதும் ஜீவ சரதாம் சதம். நல்ல வேலை. தம்பி மட்டும் சரியான நேரத்துக்கு வரல. நான் உனக்கு பதிலா அவ கழுத்துல தாலியை கட்டிருப்பேன். அதான் கந்தசாமி மாமா கரெக்டா திட்டம் போட்டாரு இல்ல? அவர் திட்டம் என்னைக்கு தோத்துருக்கு? வாங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க.